வணக்கம் நண்பர்களே. 2026 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கிளியராக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அப்படியே பாதகமாக மாறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகள் சாதகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் சூரியனை தவிர்த்து மற்ற எல்லா மாத கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. பட் இந்த அமைப்பு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கிறாங்க, இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் பகை ராசியில் மாறுவாங்க, சுக்கிரன் நீச்சகதி அடைகிறாங்க. இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் நடக்குது. ஸோ இந்த அமைப்பானது நல்லதையும் கெட்டதையும் கலந்த நிலைகளில் அது செயல்படுத்தும். ஸோ அதை தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு மாதத்தின் ஆரம்பத்திலே நல்லா இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாகும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா விபரீத யோகத்தில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக நீர் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். வெள்ளம் வருவது, புயல் அடிக்கிறது, சூறைக்காற்று வீசுவது, இது சார்ந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னா ஜென்ரலாகவே இந்த நீர் மற்றும் காற்று தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்து ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாவதற்கு பலம் பெறுவதற்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் எப்பவும் போல் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. கூடவே சூரியனுடைய சேர்க்கை என்பது இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் புதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். அது தவிர ராசியில் வழக்கம் போல் ஜென்மச்சனி ஆனது இருக்குது. சனி இந்த மாதம் வக்ரகதியும் அடையிறாங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளை பார்க்கும்பொழுது வழக்கம் போல் அதுவும் கொஞ்சம் இம்சையாக தான் இருக்குது. ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து ஆகணும். ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி மட்டும்தான் வலுவாக இருக்காங்க, மற்ற எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. கிட்டத்தட்ட இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது இருந்தால் நல்லதில் ஒரு கெட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், கெட்டது இருந்தால் கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே மீனராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக இருந்து தான் ஆகணும். குடும்ப வாழ்க்கை மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு கொஞ்சம் சால்வ் ஆகும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். குறிப்பாக குடும்ப உறவுகள் வகையில் நிறைய காரசாரமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாத அமைப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் குடும்ப உறவுகளுக்குள்ள குறிப்பாக இந்த மாதம் பெற்றோர்கள் வகையில் உடன்பிறப்புகள் வகையெல்லாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். ஸோ அவங்க வகையில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. பட் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி வரும். தொடர்ந்து அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தீவிரமாக சில காரியங்களில் ஈடுபட்டுட்டு வருவீங்க, சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வருவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கை கொடுத்து உதவவே செய்யும். ஓப்பனாக சொல்லணும், குடும்ப உறவுகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காது, ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த விஷயங்களை எப்படியோ சிரமப்பட்டு சரி பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. பட் என்னென்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஜானேர்னா மொலசு இருக்குது அப்படிங்கிறக்காக தான் ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. அது ஒன்று தான் ஃபேவராக இருக்குது. மற்ற விஷயங்கள் ஈவன் அந்த ராசி அதிபதியுடைய நிலையை சேர்த்து பார்த்தாலும் கூட எல்லாமே ஒரு மந்தமான சூழ்நிலைகளையோ அல்லது தடை தாமதங்களையோ தான் முதல்ல ஏற்படுத்தும். அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரியான நிலைகள் தான். ஆனால் முதல் கோணல் முற்றும் கோணல் ஆகுமா அப்படிங்கிறது கிடையாது.
முதல்ல எதுவாக இருந்தாலும் சோதிக்கவே செய்யுது. அதில் நீங்கள் ஸ்டேபிளாக தாக்கி பிடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போக முடியும். இல்லைன்னா அந்த சுழற்சிக்குள்ளேயே மாட்டிக்கொள்ளக்கூடிய தன்மையில் தான் மீன ராசியினுடைய நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியுது, அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து ஈஸியாக இந்த விஷயத்தை க்ராஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த விஷயங்கள் உங்களுடைய ஈகோ ட்ரிகர் ஆகும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முன்னெரிச்சு போயிட்டுருப்பீங்க. ஆனால் ரிசல்ட் என்னவோ ஒரு டெட் எண்டில் போய் நிற்க வைக்கும். இதுதான் மீன ராசிக்கான நிலைமை. ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சு நிதானமாக செயல்படுங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே மீன ராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி கால நேரங்கள் சரியில்லாத அமைப்புகளில் இருந்தாலும் கூட சுப விசேஷங்களுடைய தன்மை அப்படிங்கிற மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் தான் இருக்குது. அந்த வகையில் தான் உங்களுக்கான திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன நிறை குறைகள் இருக்கவே செய்யும். பட் இருந்தாலும் ஒற்றுமையாக எல்லா விஷயத்தையும் கடந்து வர செய்வீங்க. அதனால் இந்த திருமண அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பட்டுப்படாமல் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளாக தான் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான், கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் வந்து போகவே செய்யும். ஆனால் அதே நேரம் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களில் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகள் காட்டி வருவீங்க. குழந்தைகளுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல அங்கீகாரம் பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ குழந்தைகளுக்கான வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்னா அப்பப்போ சின்ன சின்ன கான்ட்ரவர்சியான விஷயங்கள் குழந்தைகள் மூலமாகவோ அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வகையிலையோ வந்து போகும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாதத்தின் பிற்பகுதியில் கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களை மாணவர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. உங்களுடைய டென்ஷனை மட்டும் குறைச்சிக்கோங்க. முயற்சிகளை கைவிடாமல் இருப்பது நல்லது. கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு விபரீத யோகா அமைப்புகள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க. வழக்கமான விஷயங்கள் வழக்கமான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், விருப்பப்படி எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய தன்மை என்பது உண்டு. ஆனால் விருப்பம் போல் வாழ்க்கை அமையுதா அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனையாக இருக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜானேர் தான் முளசு இருக்குது அப்படிங்கிறக்காக தான். ஸோ தொழில் விதமாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அப்படியே அங்கெல்லாம் டப்புன்னு நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் தட்டி போகக்கூடிய நிலைகளை தான் செயல்படும். பல விஷயங்கள் போய் ஒரு விஷயம் உருப்படியாக கிடைக்கக்கூடிய நிலைகளை தான் மீனராசிக்காரங்களுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. இது தொழில் வேலை உத்தியோகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வேலை செய்யுது. அதனால் மீனராசிக்காரங்க நிறைய விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி எதுவும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் உங்களுக்கு உருப்படியாக கிடைக்கக்கூடிய நிலைகளில் உங்களுக்கு அது அமையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் கெரியர் ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் பொறுமையாக டீல் பண்ணுங்கள், நன்மை உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும், நிதானம் தேவை. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்குது. பட் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கீங்க. வரவு செலவுகளை கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் கைமீறி செலவாகக்கூடிய நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு 10 ரூபா எடுத்து வச்சாலும் 12 ரூபா செலவாகக்கூடிய நிலைகள் தானாகவே ஏற்படும். அதனால் வரவு செலவு அறிந்து செயல்பட்டு வாங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் அளவான வகையில் இருக்குது. இது சார்ந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.